உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். 21 வருஷங்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஆக்சுவலாக. எவ்ரிடே போராட்டம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு மாதிரி நாளைக்கு படம் வரலாம், என்ன நடக்க போகுது. நம்ம என்னை நம்பி பாலாஜி சக்திவேல் சார் காதல் எனக்கு கொடுத்தாரு. எம்டன் மகன் என்னை நம்பி திருமுருகன் சார் கொடுத்தாரு. ஸோ பட்டியல் அதே மாதிரி விஷ்ணுவர்தன் என்னை நம்பி வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஃபெயிலியருங்கிறது வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி, அது சக்ஸஸ் கூட சேர்ந்து தான் வரும். அது யூ ஹேவ் டு ஃபெயில். ஐ ஹேட் அ வெரி ராங் பெர்ஸ்பெக்டிவ் தட் இன்னும் நம்ம பண்ணுற படம்லாம் ஓடிடும் அப்படின்னு. பட் தென் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஐ ரியலைஸ்ட் இது வந்துட்டு குதிரை ரேஸ் மாதிரி தான். இது ஓடுற குதிரை மேலே தான் காசு போடுவாங்க. ஒன்று நீ ஓடுற குதிரையை உன்னை தயார்படுத்திக்கணும். இல்லைன்னா ஒரு டைமில் நான் ஒரு படம் ஏதோ ஒரு படம் காமெடி ட்ரை பண்ணேன். அப்போது 2 பேருமே சொன்னாங்க, உனக்கு காமெடி பெருசாக செட் ஆக மாட்டேங்குது, ஒன்று நீ இம்ப்ரூவ் பண்ணு காமெடியில், இல்லைனா காமெடி படம் செலக்ட் பண்ணாது. அப்போ அந்த படத்தை நான் திருப்பியும் போட்டு பார்க்கும்போது ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான், இருக்கிறதுலே கஷ்டம் காமெடி தான். இந்த மாதிரிலாம் இருந்தால் இன்னும் ஒரு பிகர் லீக் அண்ட் பெட்டர் லீக் நம்ம வந்துட்டு ஏர்லியாகவே இன்னும் போயிருக்கலாமோ அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்லாம் நிறையா போகும். யூ நீட் அ குட் ஸ்கிரிப்ட். ஜனங்கள் அதுதான், நல்ல கதை இருந்தால் மட்டும்தான் பார்க்குறாங்க. அவ்வளோ தெளிவாகிட்டாங்க. அவங்கவுங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்குது லைஃப்பில். அவங்கவுங்களும் தேர் ஃபைட்டிங் ஃபார் தர் ஓன் லைஃப். அந்த இடத்துல போய்ட்டு நம்ம பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுட்டு இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஹெல்தி டு ஃபேன்சி a 6-pack. ஒரு இன்ஸ்டாகிராமில் 2 ரீல் போட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வேணால் ஃபேன்சியாக இருக்கலாம். இன்டர்னலி ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் எனிபடி டு பி ஆன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் அ ப்ரோட்டீன் டயட் டு மெயின்டைன் ஒன் அந்த பேக்காக. பிகாஸ் டெய்லி நம்ம சட்டெல்லாம் வெளியே போக போகிறது இல்லை. லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வந்ததுனால மை ஹோல் சைல்ட்ஹுட் வாஸ் பீன் ரேஸ்ட் இன் சூளைமேடு. சூளைமேடில் எனக்கு வெல்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த பேக்ட்ராப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் இருப்பாங்க. சினிமாங்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படிங்கிறது மாறாமல் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். நம்ம படம் பார்க்குற விதங்கள் மாறி இருக்கலாம், படம் எடுக்கிற விதம் மாறி இருக்கலாம், படத்துக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி மாறி இருக்கலாம், ஆக்டர்ஸ் மாறி இருக்கலாம். ஆனால் 21 இயர்ஸாக மாறாமல் இருக்கிற ஒரு ஐகான் ஆக்டர் பரத் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. அவரோட நிறைய சினிமா ஜேர்னியை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். சினி உலகம் பாட்காஸ்ட் வித் நிதி. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலி சினி உலகம் பாட்காஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக உங்களை ஃபீச்சர் பண்ணி உங்களோட பேசுகிறதுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி சார். ப்ளஷர்ஸ் மை. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நான் வந்து செட்டப் பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் 2003 பாய்ஸ் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தா 21 இயர்ஸ் ஆஃப் பரத். இவ்வளோ பெரிய ஜேர்னி. வென் யூ லுக் பேக் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஏன்னா வந்துட்டு இது வெரி காம்படிட்டிவான இண்டஸ்ட்ரி. இதில் நம்ம வந்துட்டு சர்வை பண்ணுறது பெரிய விஷயமா. எவ்ரிடே போராட்டம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஆல்மோஸ்ட் 21 இயர்ஸ் நீங்கள் சொல்லும்போது லுக்கிங் பேக் 21 வருஷங்கிறது வந்துட்டு இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஆக்சுவலாக. ஸோ அதுலேயும் இந்த காம்படிஷனில் வந்துட்டு நம்ம என்ன படம் பண்ணோங்கிறது வந்துட்டு கணக்கில் வராது. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் கணக்கில் வரும். ஸோ கரண்ட் சக்ஸஸ், கரண்ட் ஃபிலிம்ஸ், கரண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறத வச்சு தான் உங்களே வேல்யூ பண்ணுவாங்க சினிமாவில். ஸோ அதுக்கு ஒரு ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வித் மை ஃபேர் ஷேர் ஆஃப் சக்ஸஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாமே இருந்திருக்கு இந்த 21 வருஷத்தில். பட் லுக்கிங் பேக் ஐம் வெரி ஹாப்பி வித் மை ஜேர்னி. அண்ட் 21 இயர்ஸ் ஜேர்னின்னு சொல்லும்போது நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் யூ 17 or 18. 17. அண்ட் அப்போது இருந்த ஒரு மெச்சூரிட்டியில் த வே யூ செலக்டட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிறது அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அண்ட் இப்போது வென் யூ லுக் பேக் அட் இட் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ ஃபீல் பிளெஸ்ட் ஒன்லி. ஏன்னா சம்டைம்ஸ் ஐம் வெரி லக்கி இன். ஏன்னா சில படங்கள் வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்து வெயிட் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். சிலது நம்மளுக்கு அமையும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த செகண்ட் பார்ட் எனக்கு கரெக்டாக எல்லாமே அமைஞ்சுது. இன்ஸ்பைட் ஆஃப் அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மாடர்னான ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தாலும் சென்னையில் வளர்ந்தாலுமே எனக்கு வந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நேட்டிவிட்டி ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும். சம்வாட் த டைரக்டர்ஸ் பிலீவ்ட் இன் மை அப்பியரன்ஸ், தே பிலீவ்ட் இன் மை செல்ஃப். ஸோ என்கிட்ட வந்து நான் வெயில், பட்டியல், எம்டன் மகன், காதல் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேட்டிவிட்டி எல்லாம் நேட்டிவிட்டி பேஸ்டாகவே இருக்கும். ஸோ அது எல்லாமே எனக்கு அமைஞ்சுது. அண்ட் ஐ திங்க் ஐம் லக்கி அண்ட் பிளெஸ்ட் தான் நினைக்கிறேன். அந்த ஏராவில் அந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக அமைஞ்சுது. அமைஞ்சதுங்கிறத விட
அத நீங்க அதுக்காக பயங்கரமா வொர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்னா அமைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்றது ஒண்ணு இருக்கு. ஆனா அமையணும்ல. ஸோ தட் இஸ் சம்திங் ஐ அம் வெரி லக்கி. அதுதான் எனக்கு ஏன்னா என்ன நம்பி வசந்தபாலன் சார் வந்தாரு. என்ன நம்பி பாலாஜி சக்திவேல் சார் காதல் எனக்கு குடுத்தாரு. எம்டன் மகன் என்ன நம்பி திருமுருகன் சார் குடுத்தாரு. ஸோ பட்டியல் அதே மாரி விஷ்ணுவர்தன் என்ன நம்பி வந்துட்டு ஸோ இது வந்துட்டு எனக்கு என்ன தேடி வந்து அமைஞ்சது. அமைஞ்ச ஒரு விஷயத்த நான் அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நம்புறேன். சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தீங்க. எஸ்பெஷலி உங்களுடைய செகண்ட் படம்னு நினைக்கிறேன் தமிழ்ல செல்லமே. கரெக்ட்டா? ஆமா. இஃப் ஐ அம் நாட் ராங். கரெக்ட், கரெக்ட். அண்ட் அந்த படத்துல உங்களோட கேரக்டர் வந்து ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். ஏன்னா அந்த கேரக்டர் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க பண்ணீங்க அந்த ஏஜ்ல அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஒரு பொசெசிவான ஒரு பையன். ஒரு நல்ல பாசம் இருக்கு. அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியல. அது ஒரு மாரி முரட்டுத்தனமா இருக்கும். ஆனாலும் அங்க ஒரு பாசம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அவங்க மேல கோவம் வரக்கூடாது. பாவமா இருக்கணும். இது எல்லாத்தையும் அந்த வயசுல எப்படி சார் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் சத்தியமா எனக்கு பண்ணீங்க? ஆக்சுவலா அவ்வளோ நீங்க சொன்ன மாரியான அந்த தாட் ப்ராசஸ் எனக்கு அந்த டைம் போல. ஆ எனக்கு ஆக்சுவலா கதை அவரு என்கிட்ட சொன்னது வந்துட்டு ஒரே விஷயம் தான் சொன்னாரு. காந்தி கிருஷ்ணா சார் தான் டைரக்டர். ம். ஆ "கதைலாம் நான் சொல்ல மாட்டேன்டா. பட் செல்லமேவே நீ தான். அப்ப நீ புரிஞ்சுக்கோ" அப்டின்னாரு. ஸோ ஒரு சம்மரி மாரி வந்துட்டு படத்தோட ஆ மொத்த சம்மரியும் உன் மேல தான் இருக்கும். கதைலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா படத்துல உனக்கு வந்துட்டு செல்லமே நீ தான். உனக்கு நெகட்டிவ் ஷேடு. ஆனா படம் ஃபுல்லா இருப்ப. ஸோ எனக்கு அந்த டைம்ல சினிமாவ பத்தின பெரிய ஒரு புரிதலும் கிடையாது எனக்கு. ஏதோ ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. பட் போக போக அந்த படம் நடிக்க நடிக்க எனக்கு அந்த படத்தோட அந்த கேரக்டரைசேஷன் நீங்க சொன்ன மாரியான அந்த நுவான்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு. ஸோ பட் ஐ திங்க் செல்லமே ஆல்சோ நெறைய பேர் காதல் சொல்லுவாங்க. காதலுக்கு முன்னாடி வந்த ஒரு மெயின் ஃபிலிம் என் கரியருக்கு பார்த்தீங்கன்னா, அது செல்லமே தான். வெரி காம்ப்ளெக்ஸ் கேரக்டர் டு கிராக்ன்னு நினைக்கிறேன் ம், அது ம். இல்ல? கண்டிப்பா, கண்டிப்பா. ம். அவரோட விஷாலோட ஃபர்ஸ்ட் படம் அது ஆக்சுவலா. ஓகே. அவரு ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆன ஃபிலிம் அது. அண்ட் எஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த படத்துல அந்த கை சூப்பிட்டே வர ரோலு இதெல்லாம் எப்படி சார் ஆக்சுவலி யூ ஆர் வெரி யங் பட் இது இவ்ளோ யோசிச்சிருக்கிறதுனால அத நான் பண்ணேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அது ஃபுல்லாவே ஒரு டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் அது. அவரு அந்த மாரி கேரக்டரைசேஷன டிசைன் பண்ணி வச்சிருந்தாரு. ம். ஆ சின்ன வயசுலேருந்தே ஒரு அம்மா ஸ்தானத்துல எடுத்து வளர்த்த ஒரு லேடி மேல இருக்கிற ஒரு ஓவர் அப்சஷன் தான் வந்துட்டு ஃபிலிமே. படத்துல அது லஸ்ட் கிடையாது, அது லவ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நீ என் கூடயே இருக்கணும். அந்த ஒரு அப்சஷன் தான் வந்துட்டு ஃபிலிமோட கிரக்ஸ் ஆக்சுவலா. ம். அது அந்த என்னோட கேரக்டரைசேஷன் ஃபுல்லாவே அது டைரக்டரோட ஸ்கெட்ச் தான். அது காந்தி கிருஷ்ணா சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாரு. ரீவாட்ச் பண்ணலாம் அப்டின்னா, ஒரு சில படங்கள் உங்களோட படம் லிஸ்ட்ல இருந்து நான் எடுத்தேன்னா, எப்பனாலும் எத்தன தடவனாலும் ரீவாட்ச் பண்ணலாம் அப்டிங்கிற ஒரு டைப் ஆஃப் மூவிஸ் இருக்கும். காதல் சொல்லுவீங்களா? அது கண்டேன் காதலி சொல்லுவீங்களா? காதல் சொல்லுவேன், கண்டேன் காதலி சொல்லுவேன், எம்டன் மகன் சொல்லுவேன். இந்த மாரி ஒரு பட்டியலே வச்சிருக்கீங்க. பட்டியலும் வச்சிருக்கீங்கங்கிற மாதிரி. ஸோ இதுல காதல் பத்தி பேசும்போது ஒரு மெக்கானிக் கேரக்டர். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி நான் சூளைமேடு நெறைய இடங்கள்ல ம். வந்துட்டு பார்த்துருக்கேன் இந்த மெக்கானிக்க. ஸோ அத கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது அப்டின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி அந்த ஸ்க்ரீன்ல நீங்க கேமோஃப்ளாஜ் ஆயிட்டீங்க. அதுல வந்து இவரு ஆக்டர் பரத் அப்டின்னு எங்களால எடுக்கவே முடியாது. அங்க இருக்கிற ஒரு ஆள், அங்க இருக்கிற ஒரு பையன் அப்டிங்கிறது வந்து தட்ஸ் ஆல்சோ சோ யங் இன் யுவர் கரியர். Yeah. ஸோ அது எப்படி சார்? அதுக்கு பின்னாடி என்ன ப்ராசஸ் பண்ணீங்க? ஒரு ப்ராசஸ் இல்லங்க. ஆக்சுவலி இட் இஸ் பேசிக்கலி நேச்சுரல் என்விரான்மென்ட்ல நான் வளர்ந்ததுனால அந்த அந்த கேரக்டர் எனக்கு ஆக்சுவலா பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. ம். ஆ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி நான் ஒரு எளிமையான ஒரு குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன். ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வந்ததுனால, ஐ மை மை ஹோல் சைல்ட்ஹுட் வாஸ் பீன் ரெய்ஸ்ட் இன் சூளைமேடு. சூளைமேடுல எனக்கு நெறையா வந்துட்டு வெல்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் இருந்தாங்க. ஸோ ம். அந்த அந்த பேக்ட்ராப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு என் கூட நான் நான் விளையாடின ஸ்போர்ட்ஸ்லாம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பம்பரம், கோலி, கில்லி இப்படி தான் விளையாடியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இந்த கேரக்டரோட கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு. அந்த மெக்கானிக் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பைக் மெக்கானிக்ஸ் அண்ட் ஆட்டோ மெக்கானிக் தான். ம். கார் ஷெட் வச்சிருந்தானுங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தனால எனக்கு அந்த நுவான்சஸ்லாம் ரொம்ப ஈஸியா நான் புடிச்சுட்டேன் நான். ஒன்லி திங் நான் டீடோன் பண்ணணும் என்ன. கம்ப்ளீட்டா டோன் டவுன் பண்ணி அந்த 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 மதுரையோட அந்த ஒரு சார்ந்த மனிதர்கள வந்துட்டு நான் ரெப்ரசென்ட் பண்ணும்போது டோன் டோன் பண்ணணும். ம். மத்தபடி ஐ திங்க் தட் ப்ராசஸ் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. அண்ட் ஆஃப் கோர்ஸ் பாலாஜி சாரோட சப்போர்ட் இல்லாம என்னால பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்லாங், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு எனக்கு புதுசா இருந்தது அந்த டைம். ஆனா அந்த பைக்ல இப்படி உட்கார்ந்துட்டு போறதுங்கிறது அதெல்லாம் நான் ரெகுலர் பேசிஸ்ல பண்றது தான் நான். ஓ! என்னோட நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் ஆமா நான் என்னோட அப்படின்னு இல்ல. என்னோட மெக்கானிக் ஃப்ரெண்ட்ஸோட போம்போது அவன் அப்படிதான் உட்காந்து போவான். அவன் பின்னாடி நான் அப்படிதான் உட்காந்துருப்பேன். ஓகே. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் அப்சர்வேஷன் தான். நம்மளோட சுத்தி நடக்கிற சில விஷயங்கள வந்துட்டு அந்த டைம்ல அத வந்துட்டு கரெக்ட்டா அப்சர்வ் பண்ணி என்ஹான்ஸ் பண்றது தான். அப்படிதான் நான் அத பண்ணேன் நான். ம். ஸோ பட் அத நான் சும்மா கேஷுவலா பண்ணேன். பட் ஆனா அது வந்துட்டு பயங்கர ஒரு பெரிய ஒரு
ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிச்சாங்க அத. இன்னி வரைக்கும் நோட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் பேசிட்டு இருக்கும்போது எங்க வீட்லலாம் சொன்னாங்க. அந்த டைம்ல வந்து அவ்ளோ பேருக்கு வந்து இப்படிதான் ஒரு பையன கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அழுக்கா இருந்தாலும் அந்த பையன்ட்ட ஏதோ ஒண்ணு இருக்குடா அப்படின்னு அந்த காதல் அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. அந்த கேரக்டர் வந்து அழகா இருக்கு. அதுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார்? இல்ல ஹானஸ்ட்டா சொல்லணும்னா வந்துட்டு பிகாஸ் ஆப்வியஸ்லி விமென் கோ ஆன் த பிரிட்டியர் சைடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன தான் வந்துட்டு ரசிப்பாங்கங்கிற ஒரு நோஷன்ல தான் இருந்தேன். பட் அந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஐ ஹேட் சோ மெனி கேர்ள் ஃபேன்ஸ் ஹூ லவ்ட் தட் கேரக்டர் ஹூ லவ்ட் சார். அழகா இருந்தாலும் கேரக்டர் வைஸ் முருகன் மாரி ஒரு பையன் தான் சார் வேணும். சின்சியரா லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன் வேணும். ஸோ இப்படி இருந்தது. ஐ மீன் தட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். பட் நல்ல ஒரு ஃபீலிங் அந்த டைம்ல ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்லும்போது. பட் நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா? தெரியாம பண்ணீங்களா சார்? எவ்ளோ நான் சொன்ன மாதிரி ரீவாட்ச் பண்ற மாரியான படங்கள் அத்தனை குடுத்துருக்கீங்க. நீங்க அப்படிதான் கதை கேட்பீங்களோ? இத வந்து நான் எத்தன தடவ பார்த்தாலும் எனக்கு புடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நான் காதல் பண்ற டைம்ல நான் கதை கேட்டு முடிவு பண்ற அ ஸ்டேஜ்ல நான் இல்ல. ஸோ ஐ வாஸ் ஸ்டில் எ யங் நியூ கமர். என்கிட்ட கதை சொல்லி என்கிட்டேருந்து நான் அப்ரூவல் குடுக்குற லெவலுக்கு நான் பெரிய ஆளா அந்த டைம்ல இல்ல. ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு தான் சொன்னேன் பிகினிங்லயே ஐ வாஸ் வெரி லக்கி அண்ட் பிளெஸ்ட். எனக்கு கரெக்ட்டா அமைஞ்சது அது. எனக்குன்னு இந்த கதை வந்து அமைஞ்சது. ஏன்னா பிகாஸ் அ பாலாஜி சார் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஒன் லைன் மட்டும் தான் சொன்னாரே தவிர, எனக்கு வந்துட்டு படம் நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோமான்னு. ஸோ அந்த டைம்ல செல்லமையா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், பிப்ரவரி 14த் எம்டன் மகன்லேருந்து தான் நான் ப்ராப்பரா கதை என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ பேசிக்கலி யூ நீட் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப். ஒரு சக்ஸஸ் குடுக்கும்போது தானே வந்துட்டு அந்த இடத்துல நம்மளுக்குன்னு ஒரு வேல்யூ வர ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த நிலைமைக்கு வரலன்னா நம்மள்ட்ட அந்த டைம்ல கதை சொல்லல. புரியுது. பட் ஆனா ஆச்சரியமா இருக்கு சார். ஒரு பிளைண்டான ட்ரஸ்ட் வைக்கணும்ல? அது எனக்கு இருந்தது. ஏன்னா பாலாஜி சார் மேல எனக்கு அதான் அது அது அந்த டைம்ல வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நம்ம உள்ள போயிருவோம்ல. பயங்கரமான ஒரு வெறியில ஒண்ணு போவோம்ல. அப்படிதான் நான் உள்ள போனேன். ஐ திங்க் கரெக்ட்டா அமைஞ்சது எனக்கு எல்லாமே. அந்த டாட்ஸ் வர் கிளீன்லி கனெக்டட். ஓகே. அண்ட் தென் கம்மிங் டூ எம்டன் மகன். அப்பா என்ன கேரக்டர் அதுவும் இல்ல. இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த மளிகை கடையில உங்க சீன்ஸ பார்க்கும்போது எல்லாருக்கும் நாசர் சார் மேல அவ்ளோ கோவம் வரும். அண்ட் எல்லாருக்குமே ஆக்சுவலி அந்த படம் பயங்கரமா வொர்க் ஆச்சு. அது நேச்சுரலி திருமுருகன் சாருக்கு வரும். பிகாஸ் அவர் சீரியல் பேக்ட்ராப்லேருந்து வந்திருக்கிறனால, அந்த ஃபேமிலி ட்ராமா, கனெக்டிங் எமோஷன்ஸ், கனெக்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப நேச்சுரலாவே அவருக்கு ரைட்டிங்ல வரும். திருமுருகன் சார். அதுதான் அந்த படத்தோட சக்ஸஸே. அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ சன் அண்ட் ஃபாதர். அதே மாரி வந்துட்டு ஒரு ஒரு சன்னுக்கும் மதருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அண்ணன் தங்கச்சிக்குள்ள இது எல்லாமே கரெக்ட்டா பின் பண்ணியிருப்பாரு. பட் ஆஃப்கோர்ஸ் த ஃபிலிம் இஸ் மெயின்லி அபவுட் கனெக்ஷன் பிட்வீன் அ சன் அண்ட் அ ஃபாதர். ஒரு அப்பா எப்படி இருக்கக்கூடாது, இருக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ராஸ் அண்ட் கான்ஸ காட்டுற ஃபிலிம் அது. ஆனா நடுவுல சரண்யா மேம் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஆமா. எல்லாருக்குமே அந்த வடிவேல் சாரோட எனக்கு தெரிஞ்சு ஒரு டாப் 15, 20 காமெடி படங்கள்ல வந்துட்டு எம்டன் மகன் கண்டிப்பா வரும். கண்டிப்பா. ஸோ அந்த மாரி எல்லாருக்குமே ஒரு 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 பெரிய ஒரு பிரேக் குடுத்த ஃபிலிம் அது. அந்த படத்துல உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமா. பட் யூசுவலி நீங்க எப்படி உங்க ஃபேமிலி கூட ஜெனரலா? நான் எங்க அப்பா எம்டன் மகன் மாரிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி ஹேப்பி ஃபாதர். எனக்கு அந்த டைம்ல என்ன அவைலபிளா இருந்ததோ அத எங்களுக்கு பெஸ்ட்ட குடுத்து என்னையும் என் சிஸ்டரையும் வளர்த்தாரு எங்க அப்பா. ஸோ அந்த விதத்துல எங்க அப்பா, அம்மாவுக்கு வந்துட்டு ஐ அம் பிளெஸ்ட் டு ஹேவ் பேரண்ட்ஸ் ஹூ ஸ்டில் சப்போர்ட் மீ இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அந்த விதத்துல எம்டன் மகனுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட் எங்க அப்பா. மெயினா எங்க அப்பா, அம்மா மெயினா சொன்னது என்னன்னா, "நீ சினிமா சின்ன வயசுலயே ஸ்டார்ட் பண்ணதுனால, ஒரு பேசிக் டிகிரியாவது உனக்கு இருக்கணும். நாளைக்கு" ஆப்வியஸ்லி எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, சினிமா நாளைக்கு சோறு போடுமா இல்லையான்னு உனக்கு தெரியாது. பட் உனக்கு படிப்பு இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் ஒரு பேசிக் சம்பளமாவது நீ வாங்குறதுக்கு வந்து உனக்கு வந்துட்டு ஒரு படிப்பு வேணும். அது மட்டும் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால அதையும் பண்ண முடியல. கன்டினியூஸா நான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தனால, என்னால டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் ஐ அம் ஹேப்பி பிகாஸ் சினிமா தான் நம்ம லைஃப்ன்னு முடிவாயிடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம கரெக்ட்டா சின்சியரா இருந்தா போதும்னு தோணுச்சு. எந்த பாயிண்ட்ல சார் நீங்க டிசைட் பண்ணீங்க? சினிமா தான் இதுக்கப்புறம். தேர் ஐ இஸ் நோ திங்க் ஆஃப்டர் லுக்கிங் பேக். போஸ்ட் காதல். போஸ்ட் காதல் வரைக்கும் எனக்குள்ளேயே ஒரு பெரிய இன்செக்யூரிட்டினஸ் இருந்தது. எப்படி இத ஹேண்டில் பண்ண போறோம்? ஏன்னா ஒரு மாரி கேரியரே வாபிள்டா இருந்தது. இப்போ நாளைக்கு படம் வரலனா என்ன நடக்க போகுது? நம்போ 2 கட்டான காலேஜோட அட்டெண்டன்ஸும் கம்மியா இருந்தது. ஏன்னா நான் 12த் படிக்கும்போது பாய்ஸ் ஆரம்பிச்சேன். எண்டுல. ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கேயும் இல்லாம, இங்கேயும் இல்லாம அப்படின்னு அதுக்கப்புறம் செல்லமே போம்போது செகண்ட் இயர் காலேஜ். செகண்ட் இயர் ஆல்மோஸ்ட். செகண்ட் இயரோட ஐ குட் நாட் டூ. ஸோ ஐ ஹேட் டு டிஸ்கன்டின்யூ. அப்போ காதலுக்கு அப்புறம் தான் த டோர்ஸ் கிளியர்லி ஓப்பன். அப்படியே ஒரு மாரி சரி ஓகே. இனிமேலேருந்து
சினிமா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பீரியட்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஒரு குவார்டர் லைஃப் கிரைசிஸ் மாரி தான். என்னதான் பண்ண ஆமாமா. அது போறோம்னு அது தெரியலையே! அது பயங்கர ஒரு ஒரு ஹார்ட் டிசிஷன் தான். எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்ல தே வர் லிட்டில் அன்ஹாப்பி. ம். படிப்பு முடிக்கல, இப்ப சினிமாங்கிற நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. பட் ஒன் ஃபைன் பாயிண்ட் ஐ திங்க் ஐ டுக் அ டீப் பிரெத் அண்ட் ஐ செட் இல்ல. நம்ம பண்ண போற இந்த விஷயங்கிறத நான் விஷன் பண்ணி வச்சுட்டேன். சினிமால தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகே. அப்படி எடுத்த ஸ்டர்னான ஒரு டிசிஷன் தான் அது. கன்வின்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருந்ததா? இல்ல அதுதான் சொல்றேன். அந்த இடத்துல எங்க அப்பா, அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி அவன் ஒண்ணு டிசைட் பண்ணியிருக்கான். ம். ஸோ அத பண்ணட்டும். லெட் ஹிம் சேஸ் ஹிஸ் ட்ரீம்ஸ். இதுதான் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுகிட்டு, என்ன இன்ஃபாக்ட் அவ்வளோ என்ன புரிஞ்சுக்கலன்னா, என்ன சினிமாலே விட்டுருக்க மாட்டாங்க. ம். சங்கர் சார் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது, இல்லங்க என் பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நடிப்பு அப்படின்னா, என் லைஃபே வேற மாரி மாறியிருக்கும். கண்டிப்பா. அந்த இடத்துல ஐ ஹேட் நோ சே டு மை பேரன்ட்ஸ். என்னால எதுவும் சொல்லியிருக்க முடியாது. பட் ஐ திங்க் அவங்களோட அந்த புரிதல் தான் வந்துட்டு என்ன இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. ஐ திங்க் யூ வாண்டட் டு பி அ ஃபுட்பால் பிளேயர் அண்ட் ஆல் ஆமா. தட் அந்த அதான். டைம்ல. அது ஒரு தனி ட்ரீம் அது ஆக்சுவலா. ஐ வாண்ட் டு பிகம் அ கோல் கீப்பர். இங்கிலாந்துல போய் செட்டில் ஆகி, அங்க இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆடணுங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ட்ரீமா இருந்தது. பெரிய ட்ரீம் ஆக்சுவலி. ம். பட் வாஸ் இட் ஈஸி ஃபார் யூ டு கிவ் அப் ஆன் தட் டு கம் இன்டு சினிமா? இட் வாஸ் இனிஷியலி டிஃபிகல்ட் எனக்கு. ஏன்னா நான் ஃபுட்பால் தான் 24 மணி நேரம் விளையாடிட்டு இருப்பேன். ஸ்கூல்ல பிடி பீரியட்னாலும் ஃபுட்பால் தான் விளையாடுவேன். கோல் கீப்பர் தான் நான். நிறைய பெஸ்ட் கோல் கீப்பர் கப்லாம் வாங்கியிருக்கேன். இட் வாஸ் இனிஷியலி லிட்டில் டிஃபிகல்ட். பட் தென் ஐ ஃபவுண்ட் தேர் வாஸ் நோ ஸ்கோப் மச் ஃபார் ஃபுட்பால் இன் இந்தியா. ஸோ அதனால சரி அதுக்குள்ள சினிமா வந்துருச்சு. ஸோ அதனால அப்படியே மாறிடுச்சு. கியர் ஷிஃப்ட் மைண்ட் செட் மாறிடும்ல டக்குன்னு. அந்த மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா சினிமால யூ கேன் பி எனி பர்சன் எனி டே. அதனால தட் இஸ் த பிளெஸிங் இன் சினிமா ஆக்சுவலா. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நிறைய விஷயங்கள் சினிமாவில் நம்ம வந்து சினிமாவில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அது இந்த லைஃப்பில் சினிமாவுக்கு அது பெரிய பிளெஸிங் அது. லைஃப் வில் ஆல்வேஸ் பி இன்ட்ரெஸ்டிங்ல. ஆமாம். அண்ட் நீங்க ஸ்போர்ட்ஸும் உங்களுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால டிட் இட் ஆக்சுவலி ஹெல்ப் யூ இன் சினிமா? There are certain things fitness and sports teaches you. It gives you a strong mindset. என்ன லைஃப்பில் நடந்தாலும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ. ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். நீங்கள் ரெகுலராக ஒரு 5 வருஷம் கண்டினியூஸாக ஜிம்முக்கு போகிறான்னா மிஸ் பண்ணாமல், இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன். அந்த கன்சிஸ்டன்சி அவனுக்கு இருக்கிறனால மட்டும்தான் அவனால் அதை பண்ண முடியுது. ஒரு நாளைக்கு ஜிம் போயிட்டு ஒரு 3 நாளைக்கு போகலங்கிற போது வந்துட்டு அவன் வாபிளான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிங்கிறத அதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் ஆல் கில்ட்டியா இருக்கு சார் உடனே. இட்ஸ் ஆல் அ செயின் ரியாக்ஷன். நீங்கள் வந்துட்டு டிசிப்ளின், ஸ்ட்ராங் மைண்ட் செட், பெர்சவரன்ஸ், கன்சிஸ்டன்சி இது எல்லாமே எங்கேருந்து வரும்? ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ, ஃபிட்னஸ் டீச்சர்ஸ் யூ. ஸோ அது நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டு தான் இருக்கேன், டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் ஐ திங்க் தட் பிளேட் அ மேஜர் பார்ட் இன் மை லைஃப், ஸ்டில் பிளேயிங் அ மேஜர் பார்ட். 21 இயர்ஸ்ல பரத் இந்த பாயிண்ட்ல வந்து ஃபிட்டா இல்ல அப்படின்னு ஒரு பாயிண்டே இருக்காது. மேபி ஃபார் அ மூவி ஏதாவது நீங்க கொஞ்சம் யூ வுட் ஹவ் புட் ஆன் வெயிட். பட் எங்கேயுமே வந்துட்டு ஃபிட்னஸ்ங்கிற ஒரு விஷயம் உங்கள்ட்ட மிஸ் ஆகி பார்த்துருக்கவே மாட்டோம் நாங்க. அதுவும் யூ மேக் இட் அ பாயிண்டா? சரி 3 வேளை சாப்பாடு மாதிரி அது ஹேபிட் ஆக்கியாச்சு. அது ஒன்ஸ் யூ மேக் இட் அஸ் அ ஹேபிட், ஒன்ஸ் யூ டேஸ்ட் த பிஞ்ச் ஆஃப் இட், தென் யூ வில் டெஃபினெட்லி அது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு போதை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெளி தோற்றம், பெரிய பெரிய மசில் வச்சுக்கிட்டு அது ஃபிட்னஸ் இல்லை. இட் இஸ் ஆல் அபவுட் ஃபீலிங் குட் இன்சைட். இட் இஸ் ஆல் அபவுட் ஒரு நல்ல ஒரு 1 hour நீங்கள் ஒரு ஜிம் செஷனோ இல்லைன்னா ஒரு கார்டியோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ வில் ஃபீல் நைஸ் அபவுட் இட் இன்டர்னலி. அதுதான் அந்த ஃபீலிங் தான் நான் சொல்கிறேன். ஐ அது திங்க் திஸ் பார்ட் ஆஃப் ஃபிட்னஸ் நோபடி டாக்ஸ் அபவுட். ஆமாம். எல்லாருமே ஃபிட்னஸ்னா நல்ல ஒரு மாதிரி ஷேப்டான ஃபிசிக்கு, வெளி தோற்றத்தை மட்டுமே பேசுகிறாங்க. ஃபிட்னஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபீலிங் குட் இன்சைட், ஃபீலிங் குட் இன்சைட் இன்டர்னலி இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட் செட் எல்லாமே இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். பேசிக்கலாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு விஷயந்தான் ஃபிட்னஸ். ஸோ அதுதான் ஐ see it in that அப்படி பார்க்குறேன் நான் அதை ஃபிட்னஸ். பட் யூ ஹேவ் டு மேக் இட் அஸ் அ ஹேபிட். இட் வில் டேக் சம் டைம். கீப்பிங் ஃபிட்னஸ் வந்துட்டு உலகமே இடிஞ்சாலும் நான் வந்துட்டு 1 hour பண்ணிவிடுவேன். நான் ஓகே. மழை பெஞ்சா வீட்லேயே சும்மா இருந்தால் வீட்லேயே எதாவது பண்ணுவேன். அது ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும். அந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் அதுதான் சொல்கிறேன். தட் வில் கெட் கல்டிவேட்டட். அது ஃபிட்னஸில் தான் அது வரும், அந்த டிசிப்ளின் அண்ட் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட். ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இந்த கேரியர். நீங்கள் ஒரு கெரியரில் வந்துட்டு இந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு ஒரு தோல்வி அடைஞ்சால் உடனே உடஞ்சிட மாட்டாங்க. ஸோ வில் கம் பேக் வரலாம், ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது.
அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டு இங்கேருந்து தான் கல்டிவேட் ஆகும். அண்ட் when you talk about failures, ஜென்ரலி ஃபெயிலியர்ஸ் அப்படின்னோடனே வெளியில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லாருக்குமே ஃபெயிலியர்ஸ் இருக்கும். பட் அது வெளியில் பெருசாக தெரியாது. பட் when you are in லைக் லைம் லைட் எல்லாரும் பார்க்குற ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்றப்போ அதை வந்து பயங்கரமாக கிராவிட்டாஸை பெருசு பண்ணி காட்டுற மாதிரி தெரியும். ஸோ how do you handle failures in general? இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எனி ப்ரொஃபஷன் ஆக்சுவலாக. ஃபெயிலியருங்கிறது வந்துட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி, அது சக்ஸஸ் கூடயே சேர்ந்து தான் வரும். அது யூ ஹாவ் டு ஃபெயில், யூ ஹாவ் டு ஃபெயில் டு அகெயின் சக்சீட். தட் இஸ் த அப்போ தாங்க லைஃப் சுவாரஸ்யமாக இருக்கும். நாட் தட் எவ்ரிபடி இன்டென்ஷனலி வாண்ட் டு ஃபெயில் இன் லைஃப். கண்டிப்பா. இட் இஸ் அ ப்ராசஸ். இட் இஸ் அ ப்ராசஸ். யூ எவ்ரிடே நீங்கள் ஒரு லைஃப்பை வந்துட்டு ஒரு ப்ராசஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த ஜேர்னியில். சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ், சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஒர்க். ஸோ அதனால் அப்படி பார்க்குற பட்சத்தில் ஐ டேக் இனிஷியலி இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு டைஜஸ்ட் ஃபெயிலியர்ஸ். ஏன்னா சினிமா புதுசுங்கும்போது ஐ ஹேட் அ வெரி ராங் பெர்ஸ்பெக்டிவ் தட் இன்னும் நம்ம பண்ணுற படம்லாம் ஓடிடும் அப்படின்னு. ஓகே. அந்த மெச்சூரிட்டி சினிமாவில் இல்லாத போது. பட் தென் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஐ ரியலைஸ்ட் இது வந்துட்டு குதிரை ரேஸ் மாதிரி தான். இது டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இந்த இண்டஸ்ட்ரி. ஓடுற குதிரை மேலே தான் காசு போடுவாங்க. ஒன்று நீ ஓடுற குதிரையை ஒன்றை தயார்படுத்திக்கணும், இல்லைன்னா வீட்டில் தான் உட்காரணும். தட் இஸ் ஹவ் திஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ். ஸோ அதுக்கு என்ன போராடணும், அதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ அதில் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வந்துடும். ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வரும்போது அந்த டைமில் என்னால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. பட் தென் ஆஸ் டைம் ப்ராசஸ் போக 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 யூ ஸ்டார்ட் ரியலைசிங் தட் ஃபெயிலியர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஐ டேக் ஃபெயிலியர்ஸ் ஆஸ் அ ப்ராசஸ். ஓகே, இதெல்லாம் நடந்திருக்கா, ஓகே பரவாயில்ல, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் நான். பட் ஐ திங்க் ஃபெயிலியர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அதை தட்டிக்கிட்டே இருக்கும் நம்மளை. ஆக்சுவலி நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி நம்ம ஒரு ஃபெயிலியர் ஒன்று ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பல ஃபெயிலியர் வந்துடும். அதுலேருந்து கற்றுக்கிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க. யங்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்களை வந்து மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வெரி லக்கி, ரொம்ப அவங்களுக்கு விவரமே தெரியறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தென் உங்களுக்கு வந்து யங்காக ஸ்டார்ட் பண்ணதுனாலே ஒரு சில விஷயங்கள் வந்து லேட்டராக தான் நமக்கு புரியுது அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு சில டெசிஷன்ஸ் நம்ம எடுத்துருவோம் அப்படின்றது நீங்கள் என்னைக்காவது ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? Why did I start so young? இல்லைங்க, இல்லை. See, there's a difference. You starting your career young, there's a difference. The career comes to you when you're young. ஸோ அது இருக்குல்ல. இப்போ நானாக முடிவு பண்ணி எங்கள் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படத்தில் நான் ஹீரோவாக சின்ன வயசில் 17 வயசில் நான் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். எனக்கா அமைஞ்ச ஒரு விஷயம் அது கெரியர். 17 வயசில் நான் சிவனேன்னு இருந்த 12th படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கூப்பிட்டு சங்கர் சார் வந்துட்டு இந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பையனை காசு பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அதுவாக எனக்கு அமைஞ்சுது. ஸோ அந்த டைமில் எனக்கு அஃப்கோர்ஸ் பெருசாக யாரும் இல்லை கைட் பண்ணுறதுக்கும். இப்போ வரைக்கும் யாரும் இல்லைன்னு நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த டைமில் அமைஞ்சம்போது நம்மளுக்கு இதுதான் அமைஞ்சிருக்கு. அப்போ இதில் என்ன பண்ண முடியுங்கிறத பட்டு கற்றுக்கிறது தான் அது. ஸோ அந்த டைமில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள்ட்ட கேட்டு அவங்கள்ட்ட கேட்டு இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா. ஸோ அதில் தான் சொல்கிறேன், அந்த கற்றுக்கிற ப்ராசஸில் சில தப்பான படங்கள், சில நல்ல படங்கள், இப்படி மாறி மாறி வந்து தான் அந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. மென்டார் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணியிருக்கா? கண்டிப்பாக நிறையா இடத்துல நிறையா டைமில் தோணியிருக்கு எனக்கு. மென்டாரிங்காக இருக்கட்டும், இல்லைனா கோ டு பர்சனாக இருக்கட்டும், ஒரு கதையை கேட்டுட்டு நம்மளுக்கு சஜஷன் கொடுக்கறதுக்கு, இல்லை இந்த கதை இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் நீ பண்ணால் நல்லா இருக்காது இது இப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள். இந்த மாதிரிலாம் இருந்தால் இன்னும் ஒரு பிகர் லீக் அண்ட் பெட்டர் லீக் நம்ம வந்துட்டு ஏர்லியாகவே இன்னும் போயிருக்கலாமோ அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் நிறையா போகும். பட் இல்லை பட்சத்தில் என்ன பண்ண முடியும் நம்ம. பட் இஃப் யூனோ இண்டஸ்ட்ரியில் ஐ கேன் கவுண்ட் ஆன் திஸ் பர்சன் அப்படின்னா யாராச்சும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காங்க ஃபார் லைக் சஜஷன்ஸ், ஏதோ ஒரு டவுட்டு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. பிகாஸ் அவங்கவுங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்குது லைஃப்பில். அவங்கவுங்களும் தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் தர் ஓன் லைஃப். அந்த இடத்துல போய்ட்டு நம்ம பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுட்டு எனக்கா கதை கேளு, எனக்கா இதை பண்ணு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஐ திங்க் எக்ஸப்ட் யுவர் ஃபேமிலி, ஐ திங்க் யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிபடி. ஸோ அதனாலேயே நானே ஐ பிலீவ் இன் மை ஓன் இன்ஸ்டிங்ஸ், ஐ பிலீவ் இன் மை ஓன் தியரி. ஸோ அதிலே போயிடலாம். ஸோ ஃபார் ஸோ குட் தான், நாட் பேட். அதனால் அப்படியே போயிடலாம் அப்படின்னு. பட் ஆக்சுவலி நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்லையுமே யாரையுமே வச்சு கதை கேட்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் யோசிச்சதே இல்லையா? யோசிச்சதே இல்லை, எனக்கு என்ன தெரியல. ஐ பிலீவ் நான் கதை கேட்கும்போது அது எனக்கே ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக படும். அது கரெக்டாக சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அப்படியே போயிடலாம் அப்படி தான் யோசிச்சேன். அண்ட் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே. அண்ட் நீங்கள் நிறையா படமும் பண்ணியிருக்கீங்க, த்ரூ அவுட் நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க. இதில் இது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, டஃப் டு கிராக் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண கேரக்டர் ஏதாவது இருக்கா? ஃபிசிக்கலி இட் இஸ் சசி சாரோட படம் 555. தட் வாஸ்
ஃபிசிக்கலி வெரி டிமாண்டிங் ஃபார் மீ. எனக்கு வெரி டிமாண்டிங். 1.5 வருஷம் ஐ ஹாவ் டு லிட்ரலி பி ஆன் ஒன் பர்டிகுலர் டயட் டு மெயின்டைன் தட் சிக்ஸ் பேக், டு மெயின்டைன் தட் பாடி. அந்த அந்த போர்ஷன் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த போர்ஷனை வந்துட்டு நான் த்ரீ மந்த்ஸில் என்னோடய ஃபிசிக் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பேக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் தென் வி ஹேட் சம் இஷ்யூஸ் இன் த ப்ரொடக்ஷன், த ப்ரொடியூசர் டிலேட் இட். அதனால் வந்துட்டு வி ஹேவ் டு வெயிட் ஃபார் 6 more months. இஃப் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் 6 more months, இந்த 6 மாதத்தில் என்னால் எதுவும் சாப்பிட முடியாது. நான் சாப்பிட்டேன்னா வெயிட் போட்டுருவேன். வெயிட் போட்டேன்னா அந்த பேக் மறைஞ்சிரும். ஸோ அந்த 6 மாதத்தை எக்ஸ்ட்ராவாக ஐ ஹாவ் டு லிவ் ஒன்லி ஆன் ப்ரோட்டீன் டயட். அப்புறம் அதை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம். ஸோ 6 + 3 + 2. ஸோ தட் வாஸ் ஃபிசிக்கலி வெரி டிமாண்டிங் ஃபார் மீ, தட் ஃபிலிம். And also it's not very healthy to It is. maintain that. It is definitely not healthy to fancy a six pack. It might look very fancy. ஒரு இன்ஸ்டாகிராமில் 2 ரீல் போட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வேணால் ஃபேன்சியாக இருக்கலாம். இன்டர்னலி ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் எனிபடி டு பி ஆன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் அ ப்ரோட்டீன் டயட் டு மெயின்டைன் ஒன் அந்த பேக்காக. பிகாஸ் டெய்லி நம்ம சட்டெல்லாம் வெளியே போகிறதில்ல. இட்ஸ் வெரி ரியாலிட்டி பேசுகிறேன்னா. ஸோ அதனால் யூ ஹாவ் அ ஹெல்தி ஃபிசிக், ஈட் ஹெல்தி, ஈட் நேச்சுரலி. அதுதான் நான் சொல்ல வருது. அந்த டைமில் அந்த ஒரு வயசும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், ஒரு பயங்கரமாக பண்ணிடலாம் அப்படின்னு. தென் ஐ டிட் இட். அதில் பண்ணிட்டேன். பட் இட் இஸ் நாட் ஹெல்தி. இட் இஸ் நாட் ஹெல்தி டு புட் யோர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இன் டு ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரெயின். I thought you will say Nepali. நேபாளி வந்துட்டு எனக்கு ப்ராஸ்தட்டிக்லி எஸ், இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ஒரு நேபாளி கேரக்டர் பண்ணுறதுக்கு இட் டுக் மீ 4 hours எவ்ரிடே. ஐ ஹேவ் டு காலைல 4:30க்கு ஆரம்பிப்பேன் மேக்கப்பு. ஸோ முடிக்கிறதுக்கு 8:30 ஆகும். முடித்தோன்னே ஸோ பேசிக்லி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தே ஹேவ் டு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டு என்னோடய ஒரிஜினல் ஐப்ரோஸை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தென் தே புட் ஒன் ஒரு சின்ன கவர் மாதிரி, ஒரு பிளாஸ்டிக் கவர், இது ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று, அது போட்டுட்டு தென் தே புல் மை அந்த நேபாளிஸ்க்கு வந்துட்டு இந்த கண்ணு இருக்கும்ல, ஸோ அதை புல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ப்ராஸ்தட்டிக்ஸ் போட்டு மேக்கப் மறைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு புருவம் வைப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் மட்டுமே ஒரு 2 hours ஆகும். அண்ட் தட் வி கேன் ஷூட் ஒன்லி ஃபார் 4 hours. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். கண் இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் விஷனே இருக்காது. ஆக்சுவலாக நீங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது கண் இப்படி பண்ணி பாருங்களேன், பிளரி விஷன் இருக்கும். And how do you express in that? யூ ஹேவ் டு. தட் இஸ் how it works. எனக்கு கமல் சார் தான் பயங்கர இன்ஸ்பிரேஷனல். எனக்குள்ள ஒரு படம் பண்ணியிருப்பார் அந்த டைமில். Okay. அவர் அப்பயே அதெல்லாம் பண்ணிட்டார். நம்மள பண்ணாத ஏமாத்திரம் சொல்லுங்க. விஷயமே அதுதான் சொல்கிறேன். அதான் என்னோட விக்கிபீடியா அவர் தான். எப்போ எடுத்தாலும் அவரோட படம் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து பார்ப்பேன். ப்ராஸ்தட்டிக்லி எஸ், இட் வெரி டிமாண்டிங்காக இருந்தது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இதான் இந்த 2 ஃபிலிம்ஸ் தான் பயங்கர டிமாண்டிங்கான ஃபிலிம்ஸாக இருந்தது. And அந்த படத்திலே 2 டிரான்சிஷன் இருக்கும்ல, நேபாளியா ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும், அதுக்கப்புறம் யங்கா ஒரு ஸ்டைலிஷான ஒரு முடி வச்சுட்டு ஒரு கேரக்டர், அது இல்லாமல் ஜெயிலில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு பண்ணுற மாதிரி. யா தட் ஃபிலிம் ஆக்சுவலாக இஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் டேரக்டர்ஸ் ஐ ஒர்க் வித், VZ துரை. அவரோட விஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஐ திங்க் யூ ஷுட் டூ மோர் ஃபிலிம்ஸ். ஆக்சுவலி நீங்கள் ஒரு கேரக்டர் உங்ககிட்ட ஒரு கதை வருது அப்படின்னா இதெல்லாம் நான் டிக் பண்ணி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு செக் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்களா? அப்படி எதுவும் கிடையாதுங்க. இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே, கதை, திரைக்கதை, இது ரெண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலே. அண்ட் வாட் இஸ் மை வெயிட்டேஜ் இந்த ஃபிலிம்? சில படங்கள் கதை, திரைக்கதை பயங்கரமாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது, சும்மா இருப்போம், மியர் ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இருக்கும், தவிர வந்துட்டு அந்த இடத்துல வேலையே இருக்காது. ஸோ இந்த பேசிக் க்ரைட்டீரியா தான். ஒன்ஸ் அது பாஸ் மார்க் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேல்யூ ஆடடாக வந்துட்டு யூ கேன் ஆட் அப் நல்ல காஸ்ட்டு, நம்ம கூட நடிக்க போகிற ஃபீமேல் கோஸ்டார், இவங்கெல்லாம் நம்ம அதெல்லாம் வேல்யூ ஆடடாக ஆகும். ஃபஸ்ட்டு பேஸ் அதுதான், திரைக்கதை, கதை, அப்புறம் நீங்கள் என்ன ஃபுட்டேஜ் படத்தில் இருக்கீங்க அதான். அண்ட் ஆக்சுவலி சார் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஒய்ஃப் உங்களோட படங்களில் பார்த்துட்டு இது எப்படி இருக்குது, இது நல்லா இருக்குது, அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஷீஸ் வெரி ஹானஸ்ட்லி ஷீ சேஸ் ஓகேடா எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஷீஸ் நாட் அ மச் ஆஃப் அ ஃபிலிம் கோயர். என்னோடய படங்கள் பார்ப்பாங்க, அது இல்லாமல் சூஸியாக சில ஃபிலிம்ஸ் போய் பார்க்கணுன்னு நினைக்கும்போது பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஷீ இஸ் ஆல்சோ விஜய் ஃபேன். ஸோ அதனால் அவங்க விஜய் சார் படங்கள்னால் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்துடும். என் படம் ரிலீஸ் ஆகுது விஜய் சார் படம்னாலும் ஃபஸ்ட்டு அங்கே தான், அதுக்கடுத்து தான் எந்த. பட் எஸ் ஹானஸ்ட்லி என்னோடய படங்களை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, ஓகே அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக் சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம நம்ப முடியும். அது ஆமாம். அந்த விதத்தில் மை ஒய்ஃப் அண்ட் மை சிஸ்டர் போத் கொஞ்சம் நல்லா நேரம். எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் ஜால்ரா, நீ என் பையன் சூப்பர் என்ன பண்ணாலும் நீ பண்ணாலும் நல்லா தான் இருக்குன்றுவாங்க. நான்லாம் அதை நம்ப மாட்டேன். பட் யா மை ஒய்ஃப் அண்ட் மை சிஸ்டர் கொஞ்சம் சொல்லிடுவாங்க.
ஓகே. அவங்க சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? இல்ல அவங்க ஒரு டைம்ல நான் ஒரு படம் ஏதோ ஒரு படம் காமெடி ட்ரை பண்ணேன். அப்போ 2 பேருமே சொன்னாங்க, "உனக்கு காமெடி பெருசா செட் ஆக மாட்டேங்குது. ஒண்ணு நீ இம்ப்ரூவ் பண்ணு காமெடில. உன்னோட பாடி லாங்குவேஜ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. இல்லன்னா காமெடி படம் செலக்ட் பண்ணாத." ஸோ தட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் தே மேட் அண்ட் தட் மேட் சென்ஸ். அப்போ அந்த படத்தை நான் திருப்பியும் போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான். பிகாஸ் இருக்கிறதுலே கஷ்டம் காமெடி தான். ம். நீங்கள் எமோட் பண்ணிடலாம், ஃபைட் பண்ணிடலாம், டான்ஸ் பண்ணிடலாம். ஆனால் நான் பண்ணுற ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் உங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. பட் ஆனா நான் யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு அந்த மாரி ஃபீல் ஆகவே ஆமாம், இல்லையே ஆனால் அப்படின்னு. நான் நிறைய காமெடி படம் பண்ணதே இல்லை. நீங்கள் என்னோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கங்கே சும்மா காமெடி யாராவது பண்ணாங்கன்னா அவங்க கூட இருந்திருப்பேனே தவிர வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சார், ரஜினி சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களே காமெடி எடுத்து பண்ணுறாங்கல்ல. தட் ரிக்வயர்ஸ் அ செப்பரேட் ஆர்ட். அது கரெக்டாக பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இரிட்டேட் ஆகிடும் ஆடியன்ஸுக்கு பார்க்க. இல்லை சீரியஸாக காமெடியில் மட்டும் அந்த ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க ஆன் த ஃபேஸ் சொன்னது வந்துட்டு ஐ லைக் இட். நல்லா கரெக்டாக, ஆமாம் கரெக்டு தானே, நம்ம அப்போ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் டு நோ தட் இதுதான் எனக்கு வரும், இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட் பவர்ன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் ஆமாம், அது நோயிங்கோட வந்து இந்த அக்செப்டன்ஸ் இருக்குல்ல. நம்ம ஒருத்தவங்க இப்போ என்கிட்ட சொல்கிறாங்க காமெடி வராதுன்னா நான் கவுண்டர் ஆர்கியூ பண்ணேன்னா அது வேஸ்ட். அது அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம், அது ஏன்னா எனக்கே தெரியும் என்னோட ப்ளஸ் எது மைனஸ் எது. எனக்கு காமெடி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான், வராதுன்னு சொல்ல முடியாது. ஐ டெஃபினெட்லி டூ. ஆனால் அது மக்களுக்கு பிடிக்குமாங்கிறது எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் மேபி ஒன் ஆஃப் த ஃபியூ திங்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அது பிடிக்குமா இல்லையாங்கிற ஒரு டவுட்டு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு எமோஷனல் சீன் பண்ணுறேன்னா 100% நான் மக்களை வந்துட்டு பிடிக்க வச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் காமெடியில் அந்த ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் டிசம்பருக்கும் ஒரு நிறைய ஆமாம், கனெக்ஷன் இருக்கு. நிறைய கனெக்ஷன் இருக்குது ஆக்சுவலாக. ரைட்டான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நிறைய பேர் ரைஸ் பண்ணது கிடையாது. டிசம்பர் ஆக்சுவலாக நிறைய ஃபிலிம்ஸ் இந்த டிசம்பர் ரிலீஸ் ஆனது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே போயிருக்கு. என்னோட காளிதாஸ் ஆக்சுவலாக டிசம்பர் 13 தான் ரிலீஸ் ஆச்சு. 2019 கோவிட் கரெக்டாக முன்னாடி டிசம்பர் 13 ரிலீஸ் ஆச்சு. லாக்டவுனுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா போச்சு அது. காதல் டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆச்சு. வெயில் டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆச்சு எல்லாமே. ஸோ ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி அந்த ஜிங்ஸ் இதில் வந்து சேரும்னு நினைக்கிறேன் டிசம்பர் 13. அண்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் ஒன்ஸ் அகைன் ஒரு ஆந்தாலஜி அப்படிங்கிறது ஆமாம் இருக்குல்ல. அது நீங்க செகண்ட் டைம் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஆந்தாலஜில. தெரியல என்னோட ஃபிலிமோகிராஃபி என்னோட நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னா அப்போ என்ன நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன் எனக்கு என்ன வானம் இருக்குல்ல. கரெக்ட். ஆமாம், வானம் பண்ணேன். ஆமாம் 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 அந்த டைம்லேயே ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஒரிஜினல் ரீமேக் சொல்கிறேன் நான். ஒரிஜினல் ஃபிலிம் வேதம் ஆக்சுவலாக அவங்களே அப்போ அந்த டைம் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், திஸ் மை செகண்ட் anthology. ஆமாம். எப்படி இந்த படம் வந்திருக்கு சார்? See, to be very honest, if you're a very content lover, ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஒரு கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம் பார்க்கணும், சுவாரஸ்யமான சில நிகழ்வுகளோட ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இல்லை நான் ஒரு 5 சாங்கு 3 ஃபைட்டு, எனக்கு அந்த மாதிரி கிளாமர் லவ் அப்படி வேணும் அப்படின்னா there is nothing to offer in this film. அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இட் வில் டெஃபினெட்லி கீப் யூ கிரிப்பிங். ரெண்டு சின்ன இட்ஸ் அ ஷார்ட் டியூரேஷன் ஃபிலிம் தான். 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். கிறிஸ்பாக இருக்கும். எல்லா கேரக்டரைசேஷனும் வந்துட்டு நம்ம வாழ்வியல் நம்மளை சுற்றி நடந்த சில பேரை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இயல்பான சில விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய மெசேஜ் இருக்குது படத்தில். இந்த மாதிரியான நிறையா அண்டர் கரண்ட் ஃபேக்டர்ஸ் நிறையா வச்சு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஐம் ஷுர் யுவர் கோ டு ஃபிலிம் வுட் பி ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். ஆஸ் அ ஒரு ஆக்டரா ஒரு படம் உங்ககிட்ட வருது, ஒரு கதை உங்ககிட்ட சொல்றாங்கங்கிறப்போ நீங்க சொன்னனால நான் கேட்குறேன். இதுல வந்துட்டு பெரிய ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லைங்கிறப்போ ஒரு ஆக்டரா நீங்க ரொம்ப யோசிப்பீங்களா? இல்ல ஓகே ஐ வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் மூவி அப்படின்னு யோசிச்சு அந்த டைமுக்கு உங்களோட மைண்ட் செட்டா, இல்ல இதுதான் பண்ணணும்னு வெயிட் பண்ணி பண்ணுவீங்களா? இல்லை அப்படி இல்லை. சினிமா கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. ஒரு 15 இயர்ஸ் பேக்லாம் ஜனங்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னா என்ன, இந்த மாதிரி நான் சொல்கிறது இந்த ஆக்ஷன், ரொமான்ஸு, காமெடி ட்ராக் இதெல்லாம் வச்சு இப்போ வந்துட்டு யூ நீட் அ குட் ஸ்கிரிப்ட். ஒரு ஒரு நல்ல கதை தேவைப்படுது. ஜனங்கள் அதுதான், நல்ல கதை இருந்தால் மட்டும்தான் பார்க்குறாங்க. அவ்வளோ தெளிவாகிட்டாங்க. ஸோ எனக்கு இது அந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். சரி ஏன் இந்த மாதிரி நான் ஒரு நல்ல நல்ல நம்மள்ட்ட வந்து சொன்ன கதை இது நல்லா இருக்குது, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு துப்பாக்கிக்கும் 4 கேரக்டர்ஸ்க்கும் உள்ள கனெக்ஷன் அப்படி தான் ஆரம்பித்தார் என்கிட்ட. நல்லா இருக்குங்க பிரசாத், சொல்லுங்களேன் என்ன. அந்த ஒன் லைனே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பிஸ்டல், ஒரு 4 கேரக்டர்ஸ், இவங்க 2 பேருக்கும் உள்ள கனெக்ஷன், இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை ஃபுல்லாக எலாபரேட் பண்ணி அவர் சொல்லும்போது ஐ ஃபெல்ட் த ஃபிலிம். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், இட் ஹேஸ் ஆல் த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் தட் நீங்கள் நினைக்கிற அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, கிளிட்ஸ் அண்ட் கிளாமரோட சாங் அந்த மாதிரி இருக்காது.
பட் இட்ல எங்கேஜ் யூ இந்த 2 மணி நேரத்துக்கு உங்களை கண்டிப்பாக எங்கேஜ் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ பிலீவ் இஸ் கமர்ஷியலிசம். ஒரு படம் உங்களை வந்துட்டு எங்கேஜ் பண்ணி 2 மணி நேரம் உட்கார வச்சிருச்சுன்னா இட்ஸ் அ கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஆக்சுவலி நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. கமர்ஷியலா இந்த படத்துல எல்லாமே இருக்கு. பட் நீங்க நினைக்கிற கமர்ஷியல் ஆமாம், வி ஆர் ப்ரெசென்டிங் இன் அ வெரி ரியலிஸ்டிக் வே, அவ்வளோதான். ஒரு யதார்த்தமான இப்போ காதல் இஸ் அ பிரில்லியன்ட் கமர்ஷியல் ஃபிலிம். கண்டிப்பா. ஆமாம், அது வந்துட்டு ஆனால் அதோட அவுட்லுக் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்கும். பட் ஸ்டில் இட்ல எங்கேஜ் யூ 2.5 மணி நேரம் உங்களுக்கு எப்படி என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்துட்டு போகுதில்ல. ஸோ தட் இஸ் வாட் மை கான்செப்ட் ஆஃப் பீயிங் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் உங்களை எங்கேஜ் பண்ணி உங்களை ரசிக்க வைக்குது அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் கால்ட் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஒன்லி திங் வந்துட்டு அதோட பேக்ட்ராப் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸோட பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு யதார்த்தமான ஒரு ரியலிஸ்டிக்கான விஷுவலி ஷார்ட் ஃபிலிம், அவ்வளோதான். நிறையா எடுத்தோடனே நான் பார்த்தோன்னே போய் டான்ஸ் ஆட போகிறது இல்லை, ஒரு ஃபைட் பண்ண போகிறது இல்லை, காமெடி கிடையாது. பட் ஆனால் எங்கேஜிங்காக இருக்கும், ஸ்டோரி வைஸ் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் எனக்கு பிரசாத் கதை சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலி காஸ்ட் அண்ட் க்ரூலாம் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க சொல்லுங்க சார், எப்படி வந்திருக்கு? இட் இஸ் அ வெரி ஆந்தாலஜிங்கிறனால 4 கதைகள் 4 கதாபாத்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு போர்ஷன் வந்துட்டு அவங்க அபிராமி பண்ணுறாங்க, விருமாண்டி அபிராமி. இன்னொன்று அஞ்சலி நாயர், இன்னொன்று வந்து பவித்ரா லக்ஷ்மி, அப்புறம் ஷான் ஒரு நியூ ஃபேஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகே. இன்னொரு தான் வந்துட்டு இன்னொரு போர்ஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டிங். ஒரு அபிராமி அவங்க வந்துட்டு ஐ திங்க் சோஷியல் ஒர்க்கராக பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு ஒரு இதுக்காக கூலி படை மாதிரி வருது. இன்னொரு கேரக்டர் வந்துட்டு அஞ்சலி நாயர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தங்க பவித்ரா லக்ஷ்மி ஒரு 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 லவர் கேர்ளாக ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ். ஆனால் எல்லாமே வந்துட்டு சுற்றி வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு பிஸ்டலோட வந்து நிற்கும். இது படமாக பார்க்கும்போது நீங்கள் ரிலேட் பண்ண முடியும். ஓகே. ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் ஒன் பிஸ்டல். ஒன் பிஸ்டல் அப்படி தான், அது மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காஸ்டிங். நான் மெயினாக டேரக்டர்கிட்ட சொன்னதே உங்களோட காஸ்டிங்கோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாருமே இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கதையை புரிஞ்சு இதில் நடிக்கணும்னு விரும்பி தான் வந்துட்டு வந்தனால தான் எங்களால் இந்த நல்ல காஸ்டிங் பண்ண முடிஞ்சது. கண்டிப்பா. ஏன்னா ஒரு படம் ஒரு நல்லா வரணும் அப்படின்னா காஸ்டிங் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஆனால் அதை புரிஞ்சு நடிக்கணும்ல. நிறைய பேர் இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இதில் என்னங்க இது இல்லை, எனக்கு இது இல்லை, மொத்த படத்துலேயும் நான் இல்லை, அங்கங்கே வந்துட்டு போகிறேன், இப்படிலாம் யோசிச்சா இந்த மாதிரி படங்கள் பண்ண முடியாது. ஸோ இந்த படத்தோட மெயின் இதை புரிஞ்சுக்கிட்டா பண்ணலாம். அண்ட் ஆக்சுவலி நீங்க 2 ஹிந்தி படம் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம். 2 ஹிந்தி படம், அதுவும் சல்மான் சாரோட படம். ஸோ எப்படி ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றது எப்படி இருந்தது? ஐ திங்க் சேம். நம்ம அதே ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் தான், அதே தான், சேம் தான். இட் இஸ் ஜஸ்ட் தட் நல்லா டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சல்மான் சார் இஸ் பிக் சூப்பர் ஸ்டார். ஸோ அதனால் லீவரேஜ் இருக்கும், உங்களுக்கு பட்ஜெட் இருக்கும். ஸோ 50 நாள் எடுக்க வேண்டியதை 200 நாள் எடுப்பாங்க. ஸோ ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம், ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணலாம். மற்றபடி இட்ஸ் ஆல் த சேம். இட்ஸ் ஜஸ்ட் தட் லாங்குவேஜ் வேறு அண்ட் செட்டப் வேறு, அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுமா ஹிந்தி? நான் ஓரளவுக்கு பேசுவேன், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவேன். ஆக்சுவலி நீங்க நிறைய லாங்குவேஜ்ல நடிச்சிருக்கீங்கல்ல? நான் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இப்போ ஒரு கொங்கனி ஃபில்ம் ஒன்று பண்ணிட்டு வந்தேன். சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது ஒன்று பண்ணலான்னு. கொங்கனியா? எஸ். ஸோ அது எந்தெந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி? இல்லை எனக்கு கொங்கனி தெரியாது. இட் இஸ் ஜஸ்ட் அங்கே போய் கற்றுக்கிட்டேன். அங்கே போயிட்டு அந்தந்த இடத்துல ஸ்பாட்டில் பேசும்போது கற்றுக்கிட்டு. இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் மராட்டி அண்ட் கன்னடா. அப்படி இருக்கும் கேட்கும்போது, சவுண்டிங் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கும் சவுண்டிங். வெரி டிஃபிகல்ட் லாங்குவேஜ். ஆனால் கொங்கனி கோவன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக பண்ணோம், அது ஐஃபிக்காக பண்ணோம். ஆனா இப்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காகன்னு ஒரு படம் பண்றப்போ அதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கும்? இல்லை, கோவன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு மோர் ஆஃப் அ ஸ்டோரி ஓரியன்டாக இருக்கும். தட் இஸ் அ விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் ஆக்சுவலாக அது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அண்ட் சி எப்படி இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணலாம். ஆக்சுவலி நீங்க ஹிந்தி படமும் அதுக்கு தான் பண்ணீங்கல்ல? உங்களுக்கு ஹிந்தி எனக்கு சல்மான் சாரோட ஒர்க் பண்ண படம் வந்துட்டு பிரபு மாஸ்டர் தான் எனக்கு கூப்பிட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. பிரபுதேவா மாஸ்டர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு நீ பண்ணுவியான்னு கேட்டார். இது முன்னாடி ஒரு ரோல் இருக்குது, நீ பண்ணுவியான்னு கேட்டார். ஆஃபியஸ் நான் பண்ணுறேன் மாஸ்டர், எனக்கு தெரியட்டும், நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஃபிலிம், அதுவும் சல்மான் சாரோட ஒர்க் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணேன். நிறைய இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது இந்தந்த இண்டஸ்ட்ரியில இந்தந்த விஷயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இட்ஸ் ஆல் த சேம்? இட்ஸ் ஆல் த சேம். நான் சொன்ன மாதிரி ஸ்கேல் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். இப்போ நான் ஐ டிட் ஒன் ஃபிலிம் வித் மகேஷ் பாபு சாரோட ஒன்று பண்ணேன், ஸ்பைடர்னு ஒரு படம். அது ஆப்வியஸ்லி முருகதாஸ் சார் கூப்பிட்டு இதே மாதிரி தான் எனக்கு இது ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னாரு. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அதை நான் பண்ணேன். ஸோ அதுதான் ஸ்கேல் தான் சொல்கிறேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ யூ ஆர் ஒர்க்கிங் வித். ஸோ பிகர் டைரக்டர்ஸ், பிகர் ஹீரோ அப்படி இருக்கும்போது பெரிய ஸ்கேலில் இருக்கும் ஃபிலிமு. நம்மளுக்கு நினச்சதெல்லாம் கிடைக்கும். யூல் பி, அதான் சொல்கிறேனே, பிகர் ஸ்கேலில் இருக்கும்போது எல்லாமே பெருசாக இருக்கும், அவ்வளோதானே தவிர
மற்றபடி சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படம் இருந்தாலும் ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் தான். அண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல கண்டேன் காதலி அந்த படம் எனக்கு வந்து நான் ரீவாட்ச் பண்ணுறதுல டாப் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு படம். அதில் உங்கள் கேரக்டருக்கே நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்க் ஆரம்பத்தில் சைலண்ட்டாக இருந்து ஒரு பயங்கர ஜாலியாகிற ஒரு கேரக்டரு. அண்ட் அந்த படம் அட் த டைம் ஒரு வேறு பர்ஸ்பெக்டிவ் கொடுத்தது. பரத் இனிமேல் நம்ம வேறு மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு இது இருந்தது, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கா சார்? இல்லை, ஐ திங்க் இட் வாஸ் பியூர்லி மேட் த்ரூ ரீமேக் தானே. அது ஜப் வி மெட்டோட ரீமேக் தானே, ஷாஹித் அண்ட் கரீனா பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அந்த படத்தில் அவங்க என்ன பண்ணாங்களோ, வி டிட்ன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் த ஃபிலிம் பை எங்களோட இன்புட் எதையும் கொடுக்க வேணாம். ஏன்னா ஆஸ் இட் இஸ் ஃபிலிம் நல்லா இருந்தது. ஆஸ் இட் இஸ் ஃபிலிம் ரொம்ப ஃபீல் குடாக இருந்தது. 2 பேரோட ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க் பண்ணியிருப்பாங்கிற அதில் தெரிஞ்சுது. ஸோ அதை அப்படியே எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு தான் நானுமே தமன்னாவும் டிசைட் பண்ணோம். ஒன்லி திங் அதில் இப்போ நாங்கள் கண்டென்ட் கார்டில் ஆட் பண்ணது சந்தானம் அவரோட ட்ராக் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் அவரோட ட்ராக். ஆக்சுவலாக அவரோட ட்ராக் தான், இல்லைனா படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அவரோட ட்ராக் இருந்தனால தான் வந்துட்டு பயங்கர ஒரு ரிலீஃப் இருந்தது படத்துக்கு. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இனிஷியலி ஐ வாஸ் லிட்டில் ஸ்கெப்டிக்கல். க்ளீன் ஷேவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டபிள் வச்சு போயிடலாமா சார் அப்படின்னா, பட் ஐ திங்க் த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் 2 பேருமே தனஜயன் சார் தான் ப்ரொடியூசர் அதுக்கு. இல்லை சார், நீங்கள் க்ளீன் ஷேவ் பண்ணால் தான் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், ஆளே வேறு மாதிரி இருக்கும், புதுசாக இருக்கும். அப்படி தான் அந்த ஜேர்னி வந்தது. அண்ட் ஆக்சுவலி ஒரு படம் ரீமேக், அதுவும் அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் ரீமேக் பண்ணுறோங்கும் போது வாஸ் இட் அ ப்ரெஷர் ஆர் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தோணுச்சு? நோ, இட் வாஸ் போத் ஆஃப் அஸ் வெரி கான்ஃபிடென்ட். நானும் தமன்னாவும் எங்கள் மேலே பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருந்தது எங்களுக்கு. ஸோ ஒன்லி திங் டு அந்த சேம் நுவான்சஸை வந்துட்டு இங்கே பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிற ஒரு சின்ன பயம் மட்டும்தான் இருந்தது. பிகாஸ் ஷாயதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்கும். பயங்கர ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் ஆண்டர்பனரோட பட் ஹி ஹஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இன் லைஃப்ங்கிற ஒரு ஃபீல்டில் இருப்பாப்புல. தமன்னா பார்த்தா வளவளன்னு பேசிகிட்டு இருக்கிறது. செகண்ட் ஹாஃப் அப்படியே மாறிடும். இவன் அப்படி இருப்பான் இவன். ஸோ அந்த எக்ஸாக்ட்லி அவங்க பண்ண அந்த பாடி லாங்குவேஜ் நாங்கள் பண்ணால் நல்லா இருக்குமாங்கிற ஒரு பயம் மட்டும்தான் இருந்தது. பட் ஐ திங்க் இட் ஒர்க்ட் கரெக்டாக. அது இட் ஒர்க்ட். தமன்னாவுக்கும் ஐ திங்க் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். எல்லாருமே அந்த படத்தில் வந்து சந்தானம் சாரோட கம்பேக்ஸ் அண்ட் டயலாக்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் மீம் மெட்டீரியலாக இருக்குது. ஆமாம். அண்ட் நீங்கள் வில்லேஜ் பேஸ் படம் நிறையா பண்ணியிருக்கீங்க உங்கள் கரியரில். இதில் இந்த ஒரு ஸ்லாங் வந்து எனக்கு கிராக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இல்லை அந்த மாதிரி இல்லை. பட் ஐ வாண்ட் டு டூ அ ஃபிலிம் இன் கன்னியாகுமரி நாகர்கோவில் ஸ்லாங். கோயம்புத்தூர் கன்னியாகுமரி நாகர்கோவில் நான் ஒன்றும் பண்ணவே இல்லை. கோயம்புத்தூர் பண்ணது இல்லையா? பண்ணதில்லை. நான் ஒன்றும் மதுரை பண்ணியிருக்கேன், திருநெல்வேலி பண்ணியிருக்கேன், திருச்சி, தஞ்சாவூர், இதெல்லாமே ஒரு ஸ்லாங்கில் இருக்கும். பட் ஐ திங்க் அந்த கோயம்புத்தூர் அண்ட் நாகர்கோவில் கன்னியாகுமரி தான் இருக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட். கோயம்புத்தூர் அஃப்கோர்ஸ் நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க, பட் நான் பண்ணதில்லை. நாகர்கோவில் கன்னியாகுமரி கமல் சார் பண்ணியிருப்பார்ல நம்ம தசாதாரமில், அது பண்ணணும். அது மிக்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் மலையாளம். ஏன்னா அது கேரளா அந்த ஆல்மோஸ்ட் அந்த பார்டருங்கிறனால இல் பி அ மிக்ஸ் ஆஃப் தமிழ் அண்ட் மலையாளம். ஒரு மாதிரி டியூன் மாதிரி இருக்கும். ஓகே. சிங் அது பண்ணணும்னு ஆசை. நீங்கள் ஆனால் அது அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கேன். அப்சர்வ் பண்ணனால தான் அதை ஃபீல் பண்ணி லவ் பண்ணி சொல்கிறேன். ஜஸ்ட் தட் ஐ நீட் டு கெட் ஒன் ஃபிலிம். அதை ஒர்க் பண்ணணும்னு ஆசை எனக்கு. அண்ட் இந்த மாதிரி ஸ்லாங் மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர், ஒரு பீரியாடிக் ரோல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நான் கண்டிப்பாக இதை பண்ணிடணும்னு யோசிச்ச விஷயம் இருக்கா? பர்டிகுலராக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மேபி மணி சார் மாதிரி ஒரு டேரக்டர் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா, பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படம் திருப்பி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிம் வந்துச்சுன்னா அப்போ ஒர்க் பண்ணுவோம். அண்ட் பரத் சார், உங்களோட பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே ரொம்ப டிமாண்டிங்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ட்வின்ஸ் பசங்க ஒருத்தவங்க இருந்தாங்களே சமாளிக்கிறது கஷ்டம். இந்த பக்கம் ட்வின்ஸு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரி டிமாண்டிங் கரியர். நீங்கள் எப்போ எந்த நேரத்தில் எங்கே இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லவே முடியாது. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? ஐ திங்க் ரொம்ப யோசிக்கிறது இல்லை. நான் உட்காந்துட்டு ஐ மேக் ஷூர் மை வீக்கெண்ட்ஸ் ஆர் ஸ்பெண்ட் வெல் வித் ஃபேமிலி. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஷூட்டிங் அவுட்டோர்ஸ் போயிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு அதை பசங்க சம்டைம்ஸ் வந்துட்டு வீட்டில் இல்லைன்னா வந்துட்டு கேட்பாங்க எப்போ வருவேன்னு. பட் ரொம்ப உட்காந்து ப்ரொஃபஷனல் பர்சனல் லைஃப்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஐ மேக் ஷூர் ஐம் பர்சன் வீட்டில் இருப்பேன். வீடு, ஜிம், டான்ஸ், பேட்மிண்டன், இவ்வளோ தான் என் லைஃபே. சம்டைம்ஸ் இட் மைட் சவுண்ட் வெரி போரிங். ஆனால் வந்துட்டு ஐ என்ஜாய் திஸ். வெளியில் அதிகமாக சுற்றுறதோ பண்ணுறதோங்கிற பர்சன் கிடையாது நான். ஸோ அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ ஐ எம் அட் ஹோம். ஸோ அதனால் அப்போது பர்சனல் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிவிடுவேன். பசங்க படம் பார்த்தாங்களா சார்? இல்லை, இது இன்னும் பார்க்கல. ப்ளஸ் ஐ திங்க் மை ஒய்ஃப் ஆல்சோ இன்சிஸ்டிங் தெம் நாட் டு வாட்ச் பிகாஸ் இட்ஸ் ஏ கண்டென்ட் ஃபிலிம். யூஏ கிடையாது, ஏ. அண்ட் அவங்களுக்கு பார்த்தாலும் புரியாது. இந்த ஃபிலிம் வந்துட்டு 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தா தான் புரியும். ரொம்ப கான்டென்ட் ஓரியன்டடான அந்த மாதிரியான ஃபிலிம் இது.
இட்ஸ் மோர் கண்டென்ட் ஓரியன்ட் ப்ளஸ் நிறைய டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு மெச்சோர்டான அடல்ட்ஸ்க்கு தான் புரியும் அது. நாட் தட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் வல்காரிட்டி ஆர் bloodshed. வந்துட்டு எது கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் மோர் மெச்சோர்ட் கண்டென்ட். அதுக்காக தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அது. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் அவங்க பார்த்தாலும் பிடிக்காது, புரியாது. அண்ட் உங்களுடைய படங்கள்ல எந்த படம் வந்து உங்க கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்? நான் இடையில ஒரு படம் இப்படிக்கு காதல்னு ஒரு படம் பண்ணேன். அது ஆஹா ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. அதில் என்ன பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. டிவியில் வந்துட்டு போட்டுட்டு அதை மட்டும் பார்த்துட்ருப்பாங்க. அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நானும் அந்த பொண்ணு லவ் பண்ணுறது, எங்களோட ஃப்ளாஷ்பேக்கு, அந்த பொண்ணு இறந்துருவா, அதுக்கப்புறம் நான் கோமாவில் இருக்கிறது. இதில் என்ன உங்களுக்கு புரியுது? நீங்கள் உட்காந்து இதை ரசித்து பார்த்துட்டீங்க. இல்லை எங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு 5.5 வயசு ஆகுது அவங்களுக்கு. என்ன புரியுதுன்னு தெரியல. அந்த படத்தை பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து மிரல் வந்துட்டு ஏன்னா அதில் மாஸ்க்லாம் இருக்கும், ஒரு மாதிரி ஹாரர் ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி. பட் 99% வீட்டில் விஜய் சாரோட படமும் பாட்டு தான் ஓடிட்டுருக்கும். ஓகே, 2 பேருமே விஜய் ஃபேன்ஸா? ஆமாம் 99% வீட்டில் வந்துட்டு அவரோட படமும், அவர் படம் இல்லைனாலும் பாட்டு. ஓகே. ஏன்னா ஆக்சுவலி கிட்ஸ்னா எப்பவுமே தளபதி மேல ஆமாம். ஐயோயோ, அது பெரிய விஷயங்க. அது இவங்க தான் இருக்குல்ல, அந்த என்ன சொல்லுவாங்க, ஜென் ஜென்ரேஷனுக்கு அடுத்து இல்லை இவங்க, ஜெனரேஷன் ஜி ஜென்ரேஷனுக்கு அடுத்து இவங்க. ஆல்ஃபா. ஆல்ஃபாவா? அங்கேருந்து ஆரம்பித்து வரைக்கும் அவருக்கு ஃபேன்ஸ். பெரிய விஷயம் அது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் மாதிரி அதுக்கு அடுத்தது காளிதாஸ் 2 வருதுன்னு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், போயிட்டு அதுக்கு தான் இந்த லுக்கா சார்? இல்லை இது ஆக்சுவலாக இடையில ஒரு ஆட் ஷூட்டுக்காக போனேன். ஸோ என்னால் வந்துட்டு மீசை எடுக்க முடியாது. பியர்டு நிறையா இருந்தால் அவங்களுக்கு பியர்டு வேணாம் அப்படின்னாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம், இட்ஸ் வெரி நேட்டிவிட்டி லோக்கல் ஆட், ஒரு கேரளாவில் இருக்குது. சரி அப்போ என்ன பண்ணலான்னு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி டக்குன்னு வந்துட்டு இப்படி பண்ணிடலாம் சார்னு சொல்லிட்டு தான் அந்த அவர் சூர்யா சார் வச்சுருப்பார்ல சிங்கம்ல, அந்த மாதிரி நான் தான் பார்த்தோன்னு நினைச்சேன். சரி ஒரு காப் ஸ்டோரி. என்கிட்ட நிறைய பேர் என்ன சார் சிங்கம் பார்ட் 4 பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க வந்துட்டு. ஸோ அப்படி வந்து தான் பிகாஸ் ஐ கேன் முஸ்டாஷ் எடுக்க முடியாதனால கண்டினியூட்டி ஷூட் போயிட்டுருக்கு. இன்லேருந்து போகுது லாஸ்ட் ஸ்கெடியூலில். ஸோ அதனால் இப்படி வச்சுட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ ஹேட் கிரேட் டைம் ஹோஸ்டிங் யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் அ பாட்காஸ்ட்டில் உங்களை ஃபீச்சர் பண்ணது வி ஆர் ரியலி ஸோ ஹாப்பி. தேங்க்யூ, மை ப்ளஷர். ஸோ அண்ட் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் தியேட்டரில் December 13th ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.